இன்னைக்கு கல்பனாக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் பாக்ஸ் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, பச்சை பட்டாணியும், வேர்க்கடலையும் ஒண்ணாவே போட்டு ஊற வச்சிருக்கேன். நேத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். ஏன்னா சாலட் பண்ண போறேன். நேத்தே பழக்கடையில போய் வெள்ளரி பிஞ்சு இந்த மாரி எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ, அத வச்சு இன்னைக்கு காலைல சூப்பரான ஒரு சாலட் பண்ணலான்னு சொல்லிட்டு. மதியானம் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம்? சப்பாத்தி பண்ணிடலாம். அது தொட்டு சாப்பிடுறதுக்கு என்ன செய்றது? என்ன செய்றது? மூளைய போட்டு குழப்பி, உருளைக்கிழங்கு தரக்கூடாது. என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணா, என் மண்டையில வந்தது ஒரே ஒரு தான். சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர் வச்சு சூப்பரான ஒரு மிளகு கிரேவி மாரி பண்ணிடலாம். ஏன்னா சிக்கன் வச்சு பண்ணுவோம்ல, அதே ஸ்டைல்ல பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு, இங்க அதுக்குள்ள கல்பனாக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி குடுத்தா, ரிமோட்ட கையில வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க கல்பனா. 24 மணி நேரம் வீட்ல தான் ரிமோட் கையிலே தான் இருக்கும். அதனால தான் சொன்னேன், கழுத்துல கட்டி தொங்க விட்டுக்க கல்பனான்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் இது என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நேத்து நைட்டே வந்து கருஞ்சீரகம், வெந்தயமும் ஊற வச்சிருந்தேன். காலையில எந்திரிச்சு, அதுல வந்து கொஞ்சமா வந்து கருவேப்பில ஒரு கைப்பிடி, 4 சின்ன வெங்காயத்த போட்டு அரைச்சு தலையில வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வச்சு தடவிட்டு, அதுக்கப்புறம் இத வச்சு தடவுனேன். ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நான் இதெல்லாம் முன்னலாம் இத ரெகுலரா பண்ணிட்டே இருந்தேன். இப்ப கொஞ்ச நாளா என்ன செல்ஃப் கேர் பண்றதே விட்டுட்டேன். இன்னைக்கு காலையில அத வச்சு பண்ணா எப்படி முடி ஷைனிங்கா இருக்கு பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும்ப்பா. கொஞ்சம் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூ சேர்த்துக்கிட்டீங்கன்னா, அவ்ளோ நல்லா கண்டிஷனர் தேவையில்ல. அவ்ளோ சூப்பரா இருக்கும். நானும் காலையில ரெடி ஆயிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். சாலட் சாப்பிட்டுட்டு, அந்த 2 சிலிண்டர் தூக்குனா தான் மன நிம்மதியே இருக்குதுப்பா.